ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராஷ் டாக். இன்றைக்கி தான் வந்து இந்த சீசனோட லாஸ்ட் எபிசோட். என்னது சீசனா அப்படின்னீங்கன்னா, ஆமாம், நான் யூஸ்வலாக என்னோடய பாட்காஸ்ட்டை வந்து சீசனாக தான் ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து 5வது சீசனோட கடைசி எபிசோட் தான் இன்றைக்கி, அதாவது என்னோடய 50வது எபிசோட். அடேங்கப்பா, இதனடா மானடா மயிலடா விட அதிகமான சீசன் வரும் போலையே அப்படின்னீங்கன்னா, ஆமாம், இப்போதைக்கு அப்படி தான் போயிட்டுருக்கு. ஒரேடியாக பேசுகிற அளவுக்கு என்கிட்ட கண்டென்ட் இல்லாததுனால என் லைஃப்பில் வேறு அடிகளை சீசனாக பிரித்து ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போதைக்கு என் வழக்கமாக வச்சுருக்கேன். ஸோ அந்த வகையில் இந்த சீசனில் இப்போதைக்கு என் கண்டென்ட் வந்து எக்ஸாஸ்ட் ஆகுது. ஸோ இதுக்கடுத்து மறுபடியும் ரிஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்கு ஒரு குட்டி பிரேக் எடுத்துகிட்டு திரும்ப சீசன் 6 வருவேன். ஸோ அதுதான் வந்து இன்றைக்கி லாஸ்ட் எபிசோட் ஆஃப் திஸ் சீசன். அந்த வகையில் இன்றைக்கி என்ன பேசலாம் டிசைட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, லைஃப்பில் எப்படி டெசிஷன் எடுக்கிறது. அதாவது இப்போ நம்ம இருக்க கட்டத்தில் நம்ம நிறைய முக்கியமான டெசிஷன்ஸ் எடுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் இருப்போம். கெரியர் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வேறு கண்ட்ரிக்கு மூவ் ஆகிறது சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப் சூஸ் பண்ணுறதா இருக்கட்டும், வீடு, வண்டி, அந்த மாதிரி எல்லா மேஜரான டெசிஷன்ஸுமே இந்த ஒரு ஃபேஸ் ஆஃப் லைஃப்பில் தான் நடக்குது. ஸோ அதில் என்னென்ன ஃபேக்டர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம டெசிஷன்ஸ் எடுப்போம், அந்த டெசிஷன் எடுக்கிறதோட அவுட்கம் என்னவாக இருக்கும்னு நமக்கு ஐடியாவே இருக்காது. அப்போது அந்த பயத்தை தாண்டி எப்படி வந்து டெசிஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி நான் பேச போகிறேன். ஏன்னா இன்றைக்கே நான் என் லைஃப்பை பற்றி அடுத்தடுத்து என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கப்போ நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் தோணுச்சு. ஸோ அப்போ எப்படி தோணுச்சுன்னா, யாராச்சும் எனக்கு வந்து ஒரு 5 வருஷம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி என் லைஃப் எங்கே இருக்குதுன்னு ஒரு தடவை கண்ணில் மட்டும் காட்டிட்டு கொண்டு வந்து திருப்பி விட்டிங்கன்னா, நான் பொறுமையாக நிம்மதியாக அதுக்கேற்ற மாதிரி ஓகே இதுதான் நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து போவேன். இல்லைனா வந்து இந்த அன்சர்டனிட்டி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அப்போ தான் ஸ்ட்ரைக் ஆச்சு, ஓகே இதை பற்றியே நம்ம ஒரு எபிசோட் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இதே எனக்கு டாபிக் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ என்னென்னா, நம்ம மேஜரான டெசிஷன்ஸ் லைஃப்பில் எடுக்கிறப்போ அவுட்கம் என்ன இருக்குன்னு நமக்கு தெரியறதுக்கு சான்ஸே இல்லை. ஓகேவா, கண்டிப்பாக மெஸ்ஸியாக தான் இருக்கும். நமக்கு நிறைய இமோஷன்ஸ் வரும், நிறையா பயம் வரும். இருக்கிறதுலையே மோசமான வேர்ஸ்ட் கேஸ் சினாரியோலாம் அப்போ தான் வந்து கண்ணு முன்னாடி ஃப்ளாஷ் ஆகிட்டு போகும். பட் யோசித்து பார்த்தோன்னா, இது வரைக்கும் நிறைய சீரீஸ் ஆஃப் டெசிஷன் எடுத்து தான் வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். இப்போது அது மோசமான டெசிஷனாகவே இருந்தாலுமே அதை சர்வைவ் பண்ணிட்டோம். ஓகேவா, நம்ம வந்து சாகலை, இன்னும் உயிரோடு தான் இருக்கோம். அதுவும் ஓகே, ரொம்ப மோசமான நிலைமையில் ஒன்றும் இல்லை. விச் மீன்ஸ் டெசிஷன் தப்பாக போனாலும் பிரச்சனை இல்லை. அதை எடுத்து அதை ஃபேஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு பாயிண்டில் அதை ஓவர் கம் பண்ணுவோம். நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, அதை அடாப்ட் பண்ணி மூவ் ஆகிடுவோம். ஸோ ரொம்ப பயப்படாமல் அந்த நேரத்தில் நம்ம கட் ஃபீலிங் என்ன சொல்லுது, அதே போல் ப்ராக்டிக்கலாக அந்த விஷயத்தோட பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எது வந்து நமக்கு ஸ்ட்ராங்கான டெசிஷன் அப்படின்றத ஓரளவுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சால் போதும். ஏன்னா பர்ஃபெக்ட் டெசிஷன் யாராலையுமே எடுக்க முடியாது. ஸோ என்னென்னா, ரைட் டெசிஷன் அப்படின்னு எதுவுமே ஒன்று கிடையாது. நம்ம எடுக்கிற ஸ்டெப் ஒர்க் ஆகலாம், ஆகாமலும் போகலாம். ஒர்க் ஆச்சுன்னா நல்லது, ஆகலைன்னா அது நமக்கு ஒரு லெசன் அப்படின்னு எடுத்துகிட்டு மூவ் ஆகிறதுக்கான பக்குவத்தை வந்து நம்ம வளர்த்துக்கணும். செகண்ட் ஒன் வந்து, ஏன் அந்த அன்சர்டனிட்டி நமக்கு இவ்வளோ பயமாக இருக்குது அப்படின்னா, அந்த நெகட்டிவ் கேஸ் சினாரியோ எல்லாத்தையும் நம்ம வந்து மைண்டில் ரீப்ளே பண்ணி பார்க்குறதுனால தான் அது வந்து இவ்வளோ பயமாக இருக்குது. ஸோ அந்த சர்டனிட்டி அப்படின்றதே வந்து ஒரு இல்யூஷன் தான். ஸோ நம்ம எதுவுமே எந்த டெசிஷனும் எடுக்காமல் இப்போ இருக்க மாதிரியே அப்படியே இருக்கோம் அப்படின்னாலும் அதுவுமே ஒரு ரிஸ்க்கு தான். ஸோ ரொம்ப ஓவர் திங்க் பண்ணாமல், அன்சர்டனிட்டின்றது நார்மலான ஒரு விஷயந்தான், அதை பற்றி யோசிக்காமல் டெசிஷன் எடுக்க ட்ரை பண்ணோன்னா வந்து நல்லது. யோசிக்காமல் இருக்க முடியாது, பட் ஓகே, அதுக்காக நம்ம எதுவுமே பண்ணாமல் இப்போ இருக்கபடியே இருந்தோம்னாலும் அதுவும் ஒரு ரிஸ்க்கு தான். நம்ம ரியலைஸ் பண்ணி ஏதாவது ஒரு டெசிஷனில் மூவ் ஆகணும். நெக்ஸ்ட் என்னென்னா, பயத்தை வந்து இன்ட்யூஷன்லேருந்து பிரித்து பார்க்க கற்றுக்கணும். ஸோ நம்மளோட இன்ட்யூஷன் வந்து கண்டிப்பாக நம்ம கரெக்டான விஷயத்த தான் சொல்லும். பட் நம்ம பயப்படுறதுனால மைண்ட் வந்து நிறைய விஷயங்களோட க்ளவுடடாக இருக்கிறதுனால நம்மளோட இன்ட்யூஷன் என்னென்னே நம்மளால் ப்ராப்பராக கவனிக்க முடியாது. ஸோ ஃபியர் ஆஃப் ஜட்ஜ்மெண்ட், ஃபெயிலியர், ரிஜெக்ஷன் இதெல்லாம் இல்லைன்னா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுவேன் அப்படின்றத வந்து நம்ம யோசிக்கணும். ஓகே, இது வந்து தப்பாக போயிடுச்சுன்னா இவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, அவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்க, அதெல்லாம் எதுவும் யோசிக்காமல் இந்த இடத்துல எனக்கு எது பிடிச்சிருக்கு, எது தேவை அப்படின்றத வந்து கொஞ்சம் தெளிவாக யோசிக்க கற்றுக்கணும். அதுக்கப்புறம் இப்போ இது பண்ணால் நான் ரிக்ரெட் பண்ணுவேனா, இல்லை 5 வருஷம் கழிச்சு இதை பண்ணலைன்னா நான் ரிக்ரெட் பண்ணுவேனா அப்படின்றத யோசிச்சும் டிசைட் பண்ணலாம். அதுக்கடுத்து
மற்றவங்களோட அப்ரூவலுக்காக யோசிக்காமல் நமக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கா நிஜமாகவே, நம்ம அந்த விஷயத்தை பற்றி பேஷனட்டாக இருக்கோமா அப்படின்றத யோசித்து டிசைட் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கடுத்து ஆன்சைட்டியை டீல் பண்ணுறது. அந்த டெசிஷன் எடுத்ததுக்கப்புறம் ஐயோ என்ன நடக்க போகுது, இதுக்கப்புறம் எப்படி நடந்துருமா அப்படி நடந்துருமான்றது ஆன்சைட்டியை டீல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். பட் அதை எப்படி டீல் பண்ணுறது அப்படின்னா, இது நான் சூஸ் பண்ணது சரியான விஷயமா அப்படின்றத யோசிக்காமல், நான் சூஸ் பண்ண விஷயத்தை எனக்கு எப்படி சரியாக மாற்றிக்கிறது அப்படின்னு யோசிக்கணும். அந்த இடத்துல நெகட்டிவாக ஏதோ ஒரு விஷயம் நடந்தாலுமே அது எப்படி பாசிட்டிவாக மாற்றுறது அப்படின்றதுக்கு நம்ம ஏதோ சின்ன சின்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பாசிட்டிவாக மாறும். ஸோ அதை பண்ணணும். அதுக்கடுத்து என்னென்னா, அடாப்டபுளாக இருக்கணும். என்ன தான் நடந்தாலும் நம்ம இது வரைக்கும் நம்ம பாஸ்ட்டில் நடந்ததாக சர்வைவ் பண்ணி தான் இங்கே வந்திருக்கோம். அதே போல் இனிமேல் ஏதாவது நடந்தாலும் கண்டிப்பாக சர்வைவ் பண்ணி தான் போக போகிறோம். நம்ம தைரியமாக இருக்க வரைக்கும் நமக்கு பெரிய லாஸ் எதுவுமே கிடையாது அப்படின்னு ரியலைஸ் பண்ணி பயப்படாமல் டீல் பண்ணோம் அப்படின்னாவே எல்லாமே நல்லதே நடக்கும். ஸோ இது வரைக்கும் நான் சொன்னதில் ஏதாவது புரிஞ்சுதா, உங்களுக்கு ரிலவெண்ட்டாக இருந்துச்சான்னு எனக்கு தெரியல. பட் இப்போ நான் இருக்க ஃபேஸ்க்கு எனக்கு இது யாராவது எனக்கு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்ச விஷயம். ஸோ அதை தான் உங்களுக்கும் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் இருக்க இடத்துல உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியல ஆர் ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னா பயப்படாதீங்க. ஜஸ்ட் கீப் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் யுவர் கோல். கண்டிப்பாக ஒரு நாள் நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்கும், ஆசைப்பட்ட லைஃப் நமக்கு வரும். ஸோ அதை நோக்கி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒர்க் பண்ணிட்டே இருந்தோம்னா அட் சம் பாயிண்ட் கண்டிப்பாக ஹாப்பியாக இருப்போம். அதே போல் ஹாப்பினஸ் எங்கேயோ ஒரு தூரமாக இருக்குது அப்படின்னு நினைக்காம நம்ம பண்ணுற அந்த சின்ன சின்ன ஸ்டெப்பையுமே நம்ம சந்தோஷமாக ஒரு இன்வால்மெண்ட்டோடு பண்ணோம் அப்படின்னா இப்போவுமே நம்மளோட டெய்லி எவ்ரிடேவும் ஹாப்பியாக இருக்கும். அதுதான் நான் இன்றைக்கி சொல்லணும்னு நினச்சேன். அடுத்த சீசனில் நல்ல செட் ஆஃப் எபிசோட்ஸ் நல்ல கண்டென்ட்டோடு வரேன். இந்த சீசனுக்கும் அடுத்த சீசனுக்கும் நடுவில் இருக்க கேப்பில் ரீல்ஸ் போடலாமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். நான் ரொம்ப நாளாக சொல்லிகிட்டு இருக்கேன். ஆனால் அந்த கான்செப்ட் ரெடி பண்ணுறதுக்கும் எனக்கு எனர்ஜி இல்லை. பட் நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்த சீசனில் பார்க்கலாம். அண்டில் தென் டாடா, பை பாய், டேக் கேர்.